தாவேகா கட்சிய பல பேர் எதிர்க்கிறதுக்கு காரணமே இதுதான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்பர் 1 கரியரோட உச்சத்தை தளபதி விஜய் அவர்கள் 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது உண்மை கிடையாது. அவரு 300 கோடியை விட்டுட்டு இனிமே நான் சினிமா நடிக்க மாட்டேன், இனிமே நடிச்சாலும் அந்த படத்தை எல்லாமே ஃப்ரீயா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் 300 கோடியை தூக்கி எரியல. அதை விட்டுட்டு அதை விட பெரிய பணத்தை, பெரிய அதிகாரத்தை நோக்கி சிஎம் பொறுப்புக்கு தான் வர்றாரு அப்படின்ற பட்சத்துல ஒருவேளை தப்பி தவறி ஆட்சி அமைச்சாலும் அது அவருக்கு பிளஸ் தானே ஒழிய மைனஸ் கிடையாது. நம்பர் 2 இவ்வளவு நாள் மக்கள் எல்லாருமே டிக்கெட் எடுத்து என்னோட படத்தை பாத்தீங்க. ஸோ அதுக்காக நான் அரசியலுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருல. ஸோ இதுவுமே பெரிய தப்பு தான். ஆப்வியஸா இவ்வளவு நாள் டிக்கெட் எடுத்து என்னை சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி இனிமேலு எனக்கு வாக்கு செலுத்தி என்னை அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிகார நோக்கமா தான் இருக்க ஒழிய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கமா சுத்தமா தெரியல. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நம்பர் 3 என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு தேவை இருக்கணும், மக்கள் கஷ்டப்படணும். ஸோ அந்த கஷ்டத்தை, அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய அரசியல் தேவை. ஸோ அதுக்கு ஒரு தலைவனா ஒருத்தர் வரணும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எனக்கு சினிமா துறையில சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு பணம் பலத்தை கொடுத்தீங்க. ஸோ அதுக்காக நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவே தப்பு. மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய, மக்கள் பிரச்சனைகளை அறிஞ்சு நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும். நீங்க எனக்கு சினிமா துறையில சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். நம்பர் 4 என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அவரோட ரசிகர் மன்றத்தினருக்கும் அவரோட தொண்டர்களுக்கும் தான் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அதை தாண்டி எளிய மனிதர்களுக்கும் அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கும் அவரு பொறுப்பு கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இது எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்கும்? உங்க ரசிகர் மன்றத்துக்கான கட்சியா தான் இது இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தெரிஞ்ச டிவிகே தொண்டர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதை தாண்டி தப்பு அப்படின்ற பட்சத்துல மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க.